Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனுங்க. அதாவது பார்ட் 2 வீடியோ. ஒரு வருஷம் ஏதாவது ஒரு புது பொம்மை வாங்குறது வழக்கம். அந்த மாதிரி தாங்க நான் சென்னை போயிருந்தேன். சென்னையில் குரலகமில் இந்த மாதிரி வந்து கொலு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இது பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே அவ்வளோ பிடிக்காததுனால மயிலாப்பூர் போனேன். மயிலாப்பூர் தான் எப்போவுமே என்னோட ஃபேவரட். நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த வருஷமும் ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நிறைய புது புது பொம்மைகள் இருந்தது. பெரிய பெரிய சிலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பட் பெரிய சிலை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கே பாதி இடம் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்து சின்ன சின்ன பொம்மைகளாக சூஸ் பண்ணேன். ஒரு பொம்மையும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அந்த வாஸ்து பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நில வாசலுக்கு பின்னாடி வந்து பிள்ளையார் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பொம்மைகள் இருந்துச்சு. கும்பகர்ணன் படுத்திருக்க மாதிரி அவங்க 4 பேர் எழுப்புற மாதிரி இருந்துச்சு. வாராகி அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. பெரிய சைஸ் கூட இருந்துச்சு. இது வந்து கடோத்கஜன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, முருகர் வந்து மடியில் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து மும்மூர்த்திகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. ஸோ இது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா? அக்டோபர் 14th அதாவது சாட்டர்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ட்ராப் டெக்கரேஷன் பண்ணிட்டேன் சாட்டர்டே நைட்டு. ஸோ அது பேக்ட்ராப் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நேரம் மிச்சம் மாற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேக்ட்ராப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 2 days முன்னாடி பேக்ட்ராப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கோலம் அந்த ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோல்டன் கொடுத்துருந்தேன். பட் இந்த கோலம் ஸ்க்ரீனாக தெரியவே இல்லை, அப்படியே படி மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாமே சாட்டர்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம கலசம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த படியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. ஸோ அது வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பேக்ட்ராப் வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொலு படி அலங்காரம்லாம் பண்ணியாச்சுங்க. வெள்ளை வேஷ்டி நம்ம போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டடி டேபிள் வச்சு ஒரு படி மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தெர்மோகால் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கும் போது அடியில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி ரெட் கலர் கிளிட்டர் டேப் வாங்கிட்டேன். ஒரு வால் மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இப்போ டெம்பிளோட வால் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு பண்ணி வச்சாச்சு. நடுவில் வந்து தெப்பக்குள்ள மாதிரி ஒரு சிமெண்ட்டில் வாங்கிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு டெம்பிள் லுக் கொடுக்கறதுக்கு நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சாச்சு. ஸோ அது வந்து நான் அறுபடை வீடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த தாமரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேடு தாங்க. இது ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்தோம் அப்படின்னா தாமரோட லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லீஃப் வந்து க்ரீனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கீழே அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் ஓரங்களில் அந்த கோல்டு பெயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளிட்டர் செயின் மாதிரி கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அங்கே ஸ்டோன் செயின் வந்து ரோலில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டோன் செயினை வந்து அப்படியே அந்த ஃபெவிகால் மேலே அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மிடில் வந்து ரொம்ப எம்ப்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய ஸ்டோன் வந்து அதில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு கான்ட்ராஸ்ட்டாக
இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த லோட்டஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு ஃபோம் ஷீட்டு தாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு தட்டு வச்சு அரிசி வச்சு அதுக்கப்புறம் கலசம் வச்சோன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த லோட்டஸ் பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினா 350 ருபீஸுங்க. இப்போ நடுவில் தட்டு வச்சு அதில் கலசம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ரெட் கலர் பூஜா கிளாத் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செவத்துலேயும் ஒட்டிக்கலாம் அண்ட் கீழே இப்போ ஏதாவது நம்ம கலசம் வைக்கிறோம் இல்லை ஏதாவது அம்மனை வைக்கிறோம் அப்படின்னா அது கீழேயும் வச்சுக்கலாம். நான் வந்து செவத்தில் ஒட்டிட்டேன். அண்ட் இந்த துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கினது. இது வந்து உங்களுக்கு கல்கட்டா பொம்மை மாதிரி வருங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அதோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்கிறதுக்கு அண்ட் கையில் வந்து சங்கு சக்கரம் வால்லாம் இருக்கும்ல அது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம உள்ளே சொருகி வச்சுக்கணும். பட் இந்த பொம்மை நான் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கை வந்து லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்தது. இது ரொம்ப சேஃபாக வைக்கணுன்னு ரொம்ப பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காமாட்சி அம்மன், மீனாட்சி, காசி விஷாலாட்சி, காயத்ரி தேவி, மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், பாலாம்பிகை இது எல்லாமே இந்த வருஷம் புதுசாக வாங்கினேன். இந்த மாதிரி அம்மன் எல்லாமே ஒரே டேபிளில் வைக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதே மாதிரி வச்சாச்சுங்க. இந்த வருஷம் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சொர்க்க வாசல் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அழகாக மூடிக்கலாம். உள்ளே வந்து ரங்கநாதர் படுத்திருக்க மாதிரியான ஒரு செட்டுங்க இது. இது வந்து வழிபடுற மாதிரி பொம்மைங்க இருக்கும். பெருமாள் அவதாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டேபிளில் வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சக்கரை தாழ்வார், பின்னாடி பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர். இது வந்து உங்களுக்கு பின்னாடி கண்ணாடி வச்சாதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு கார்னரில் வச்சாச்சுங்க. ஸோ பெருமாளை வழிபடுற மாதிரி இந்த செட்டு அப்படியே வச்சாச்சு. அண்ட் பெருமாள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உண்டியல் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சங்கு சக்கரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே சொர்க்க வாசல் தாங்க. இது வந்து வுட்டு. ஒரு கோயிலுக்கு போயிருக்கும் போது பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. இதில் வந்து பெருமாள் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த இன்னொரு சொர்க்க வாசலில் பார்த்திங்கன்னா பெருமாள் படுத்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு கார்னரில் வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. சக்கரை தாழ்வாருக்கு பின்னாடி கண்ணாடியும் வச்சாச்சு. ஸோ யோக நரசிம்மரும் தெரிவார். இந்த டேபிளில் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த க்யூட்டான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது கஸ்டமைஸ் பண்ணதாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். கால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பொம்மையுமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை ஏதாவது பிளேட் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அறுபடை வீடு வச்சாச்சு. ஸோ இந்த டெம்பிள் லுக்கில் வந்து அறுபடை வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்குறவங்க எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேவரட்டான கிரிக்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களும் இன்வால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் அவங்கள வந்து நான் பொம்மை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அவங்கள அன்பேக் பண்ண வச்சேன். ஸோ பொம்மை எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்தாங்க. நான் அடுக்கி வைக்கிறதுக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பசங்க வந்து கிரிக்கெட் அரேஞ்ச் பண்ணாங்க. சியர் கேர்ள்ஸ் வைக்கலான்னு சொல்லும் போது 2 பேரும் கிண்டல் பண்ணாங்க. பொம்மை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, சியர் கேர்ள்ஸ் மாதிரியே இல்லைன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ தாம்பூலத்துக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஒரு கவர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மெஹந்தி, இது வந்து ரொம்ப முக்கியம். கண்ணாடி, சீப்பு, வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு கொடுக்குறதுங்க. இது வந்து ஒரு 50 பீஸ் வாங்கி வச்சுட்டேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த பர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி 5 கலரில் வாங்கியிருந்தேன். எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது, அட்ராக்டிவாக தான் இருந்துச்சுங்க. ஒரு பீஸ் வந்து 65 ருபீஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. நம்ம வந்து தாம்பூலத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 10 பேர் அந்த மாதிரி டிவைட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு வந்து எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு பழம் மேலே வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிப்ஸு, பொட்டு, நெயில் பாலிஷ், இல்லை பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான எது வேணால் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி பென்சில் கூட வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் மெஹந்தி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம், லேடிஸ்க்குமே கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்ட பென்சில்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு 2 நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ணுவேன், மார்னிங் அண்ட் ஈவினிங். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கண்டிப்பாக பிரசாதம் கொடுக்கணும். நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம், சாப்பிடவும் கொடுக்கலாம். என் வீட்டுக்கு வந்த எல்லார் கூடயுமே நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அட்டாச் பண்ண முடியல, பட் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.
என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மராத்தி ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சவுத் இந்தியன் கொலு பார்க்குறேன்னு ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து பார்க்க சொன்னேன். பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. கொலு முடிஞ்சதும் ஒரு பொம்மையும் கரெக்டாக பேக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க், ஒரு நாளே ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாத், அதுக்கப்புறமா பேப்பர் சுற்றி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிடணும். பாக்ஸ் போட்டுட்டு மேலே எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம எல்லா பாக்ஸும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம என்ன அந்த பாக்ஸ்குள்ளே போடுறோமோ அது மேலே எழுதி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த கொலு மேக்கிங் அண்ட் பேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.